அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாஸ்மின் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் தந்தூரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் 2 தொடை பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டு ஒரு 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸ் கிட்ட பரட்டி வச்சுருங்க. ஸோ ஓவனில் செய்ய தான் போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கிறேன். தந்தூரி மசாலா பிராண்ட் பார்த்திங்கன்னா நான் எவரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எவரெஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ தந்தூரி மசாலா போட்ட பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு மசாலா கம்மி பண்ணணுன்னா நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி பெரட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கலர் வரத்துக்காக கலர் பொடிலாம் போட தேவை கிடையாது. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா மிளகாய்த்தூளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சில்லி மிளகாய்த்தூள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா பெரட்டி ஒரு 2 hours கிட்ட ஊற வச்சிடலாம். அடுத்து பன்னீர் புலாவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கட் பண்ண பன்னீர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இதை வந்து தனியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் எந்த பிராண்ட்னாலும் ஓகே. பட் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி தான் பன்னீர் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ பிராண்ட் பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ புலாவுக்கு வந்துட்டு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, அடுத்து பார்த்திங்கன்னா ரம்பை எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். நாங்கள் செடி மேலேயே வச்சுருக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இந்த செடி அதாவது ரம்பை இலை கிடச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேவையான அளவு ஆனியன் போட்டுக்கலாம். ஓரளவு வதங்கினா போதும். கோல்டன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது. ரம்பை இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் போடும்போதே நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ ஆனியன் வந்து ஓவர் குக் பண்ண வேண்டாம். நார்மலாக வதங்கினாலே போதும். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1/2 kg தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதிகமாக இருந்தால் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழையும் போட்டுக்கலாம் வாசனைக்காக.
இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் மீன்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ நல்லா அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆல்ரெடி நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லெமன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ நீங்கள் இதை அப்படியே போட்டிங்கன்னா இது வந்துட்டு உடஞ்சிரும். ஒரு கிரிப்காக தான், அதுவும் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடவும். ஸோ அதனால தான் நம்ம வறுத்து போடுறது. இது நான் நார்மல் ஆயிலில் தான் வந்து வறுத்தேன். நீங்கள் நெய்லேயும் வறுத்து போடலாம், ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதில் நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா வந்து புலாவுன்றதால. எப்பவும் போல் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ தண்ணி நல்லா இழுத்ததுக்கப்புறமா நம்ம தம்முக்கு போட்டுடலாம். சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் குழம்புக்கு போயிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஆனியன் தேவையான அளவு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா நான் சக்தி மசாலாவோட சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ போட்டிருக்கேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல தேங்காய் பால், ஆல்ரெடி நான் வந்து தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிக்கிறலாம். தேங்காய் பாலில் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு கறியை வேக வச்சு எடுத்தால் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம ஊற வச்ச தந்தூரி சிக்கனை இப்போது ஓவனில் வச்சிடலாம். 180 டிகிரியில் grill மோடில் நான் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். இப்போது இதை திருப்பி வச்சுக்கலாம். அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சமாக பட்டரை வந்து உருக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த அந்த மெல்டட் பட்டரை வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அகைன் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. மசாலாவோட பர்ஃபெக்டாக அந்த சிக்கன் வெந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ஃபெயிலே ஆகாது. ஸோ பன்னீர் புலாவ், சிக்கன் குழம்பு, இந்த தந்தூரி காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.